மேற்கு வங்கத்தில் பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதிய கோர விபத்தில் 15 பேர் உயிரிழந்திருப்பது நாட்டையே உலுக்கியுள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள நியூ ஜல்பைகுரி பகுதியில் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலின் பின்புறத்தில் சரக்கு ரயில் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. இதில் சரக்கு ரயிலை இயக்கிய லோகோ பைலட் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பயணிகள் ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டன. விபத்தில் ஏராளமான பயணிகள் காயமடைந்ததை அடுத்து அவர்களை மீட்கும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. முதலில் 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்தது. காயமடைந்த 60க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் விபத்து பகுதியில் போர்க்கால அடிப்படையில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் காயமடைந்தவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். மேலும் விபத்து நடந்த நியூ ஜல்பைகுரி பகுதிக்கு சென்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே சரக்கு ரயிலின் லோகோ பைலட் சிக்னலை மீறி சென்றதால் விபத்து நேரிட்டதாக ரயில்வே தரப்பில் முதலில் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகு நடைபெற்ற விசாரணையில் விபத்து நடைபெற்ற ராணிபத்ரா சத்தர்ஹால்ட் ரயில் நிலையங்களுக்கு இடையேயான தானியங்கி ரயில்வே சிக்னல் அதிகாலை 5:50 மணி முதல் பழுதடைந்திருந்தது தெரியவந்திருக்கிறது. சிக்னல் பழுது தொடர்பாக ராணிபத்ரா ரயில் நிலைய தலைமை அதிகாரி புகார் அளித்திருந்ததாகவும் ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். விபத்து குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து காரணமாக அந்த மார்க்கத்தில் செல்லும் 19 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.